இப்போ வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோமோ அந்த விஷயத்திலிருந்து நம்ம ஒரு பாடம் கத்துக்கணும். பூமி எனக்கு ஒரு குரு. இந்த பூமி எனக்கு எப்படி குருன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தேன் இந்த பூமியில கிணறு வெட்டுறதுக்காக பாம்பு வைக்கிறான். இந்த பூமியில மலமூத்திராதிகள் விசர்ஜனம் பண்றான். இந்த பூமியில சாக்கடை வருது. இந்த பூமாதேவி எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருக்கா இல்லையா? அது மாதிரி நமக்கு யார் என்ன பண்ணினாலும் பொறுமையா இருக்கணும்னு இந்த பூமாதேவி டேந்து கத்துண்டேன். அவ எனக்கு ஒரு குரு. அடுத்தது வாயு. அந்த காற்று என்ன பண்ணிட்டுனா, ஒரு மல்லிகை தோட்டத்தில் இப்படி வீசிட்டு மல்லிகை மனம் குப்புன்னு வந்தது. அடுத்த க்ஷணம் போச்சு ஒரு மலமூத்திரங்கள்ல போச்சு, அந்த வாசனை குப்புன்னு வந்தது. அடுத்தது ஒரு கோவிலுக்குள்ள போச்சு, ஒரு ஊதுவத்தி வாசனை. எதையும் தட்சணம் வச்சுட்டு அடுத்த க்ஷணம் விட்டுறது இல்லையா? யாராவது நம்மள ஒருத்தர் திட்டானா, ராத்திரி ஆத்துல போய் திட்டினானே, மறுநாள் திட்டினானே, ஒரு வருஷம் ஆனாலும் மறக்காம யூ ஷுட் நாட் கேரி த தாட்ஸ் வித் யூ. ராமகிருஷ்ணர் அழகா ஒரு கதை சொல்லுவார். ஒரு படகுல 2 சன்னியாசி போயின்னு இருக்கா. அந்த படகுல ஒரு மீன் எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பெண்மணி வர. அவளுக்கு தலையில மீன் கூட இருக்கிறதுனால அந்த படகுல ஏற்ற முடியல. அவ தடுமாறி கீழே விழுறத பார்த்த உடனே ஒரு சன்னியாசி கையை கொடுத்து அவளை ஏற்றி விட்டார். 1 மாசம் ஆச்சு. இந்த கூட இருக்கிற சன்னியாசி இவர்கிட்ட வந்தார். என்ன இருந்தாலும் நீ பண்ணினது தப்பு. இவருக்கு புரியவே இல்லை. இவர் எதை சொல்றார்? இல்ல, அன்னைக்கு பண்ணினியே. என்னைக்கு பண்ணினே? அன்னைக்கு பண்ணினியே. திருப்பி அன்னைக்கு என்ன பண்ணின? அந்த படகுல வரும்போது நீ என்ன பண்ணின ஞாபகம் இல்லை உனக்கு? உண்மையை சொல். ஒண்ணுமே இல்லையே. இந்த மீன்காரிய கையை பிடிச்சி இப்படி ஏற்றி விட்டிய. இவர் சொல்றார், அவளை நான் அன்னைக்கே இறக்கி விட்டுட்டேன், நீ தான் இன்னும் இறக்கி விடல. மனசுல வச்சுட்டு இருக்கியே. அதனால காற்று மாதிரி அப்படி எப்படி விட்டுட்டு போயிட்டு தவிர ஒரு விஷயத்தை எடுத்துன்னு அதையே திருப்பி ஒருத்தட்டு ஏதாவது ஒரு சப்ஜெக்டை ஆரம்பிச்சுட்டா போறோம். அப்பா எப்போ விடுவான்னு போட்டு தள்ளிடுவான் நம்மள. தெரியாதனமா இவாள்கிட்ட போய் மாட்டின்ட்டோமேன்னு தோணும். வாயு மாதிரி அப்படி அதை எடுத்துட்டு பறந்துட்டு போயிட்டே இருக்கணும். அந்த வாயுட்டேந்து அது ஒரு குரு. சூரியன் இருக்கு இல்லையா? சூரியன் என்ன பண்றது அப்படின்னா, இங்கிருந்து ஜலத்தை எடுக்கும் பொழுது சமுத்திரத்திலேருந்து உப்பு தண்ணி எடுக்கிறது, சாக்கடையிலிருந்து கெட்ட தண்ணி எடுக்கிறது. ஆனா மழை பெய்யும் போது சுத்தமா பெய்யற மாதிரி யார்கிட்டேந்து எந்த விஷயத்தை நாம கிரகிச்சுட்டாலும் அது அசுத்தமா இருக்கும் பொழுது திருப்பி சுத்தமா எடுத்து அவளுக்கு கொடுக்கணும். எந்த பொருள் தங்கிட்ட கெடுதலா வந்தா கூட அதை சாத்வீகமா மாத்திக்கணும். கடல் நம்ம யாரும் புரிஞ்சிக்க முடியாதவர்களா இருக்கணும். கடலுடைய ஆழமும் காண முடியாது, விஸ்தீரணமும் காண முடியாது, தாண்டவும் முடியாது. அது மாதிரி பகவானை யாராவது புரிஞ்சுக்க முடியுமா? மகான்களையும் புரிஞ்சுக்க முடியாது. Hare Ram